Hi friends, Anna University, April May 2026, Regulation 2021 examinationக்கான important questions இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code G3151, subject name Problem Solving and Python Programming. இந்த பேப்பருக்கான Part B கான important questions தான் பார்க்க போறோம். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா கொஸ்டின் ரைட் பண்றப்பயும் கன்ஃபார்ம் ப்ரோக்ராமோட தான் படிச்சிருக்கணும். நீங்க ப்ரெசென்ட் பண்றப்ப டெஃபினிஷன், சின்டாக்ஸ் ப்ரோக்ராமோட படிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஃபுல்லாவே ப்ரோக்ராமிங் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சம்டைம் ப்ரோக்ராமிங் கொஸ்டின் இல்லாமல் டைரக்ட் கொஸ்டினாகவும் வந்திருக்கு. நம்ம எப்படி வந்தாலும் ரெடி ஆகி போகணும். இதில் நான் தியரி கொஸ்டினும் கொடுத்துருக்கேன், டைரெக்டாக கேட்குற கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன், ப்ரோக்ராமிங் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராமிங் கொஸ்டின் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் கூட அந்த கான்செப்டாச்சு எப்படி ரைட் பண்ணணும் அதோட ஸ்ட்ரக்சராச்சும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னா ஒரு 8 மார்க் அளவு தான் கேட்பாங்க, இல்லை 8 மார்க் அளவு இல்லை 6 மார்க் அளவு தான் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு ரைட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். வித் அல்காரிதமோட நீங்கள் ஈஸியாகவும் ரைட் பண்ணிடலாம். ஆனால் ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் சொல்கிறனோ அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் கொடுக்குற கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. யூனிட் 1ல 11th ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் இன் டீட்டெயில். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த நொட்டேஷன் ஆஃப் அல்காரிதம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் டீட்டெயில் வித் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். சூடோ கோடுனா என்னென்ன எழுதணும், ஃப்ளோ சார்ட்னா என்ன எழுதணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் த ரிகர்ஷன் அண்ட் ஐட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அன் அல்காரிதம். ரைட் பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபேக்டோரியல் ஆஃப் ஏ நம்பர் யூசிங் ரிகர்ஷன். இல்லை ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் ரிகர்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா கொஷினுமே படிங்க, எந்த கொஷினும் சாய்ஸ் விடாமல் மேக்ஸிமம் கவர் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸாச்சும் கவர் பண்ணிடுங்க ஒவ்வொரு யூனிட்ல இருந்து. ஆனால் எல்லா கொஷினும் படிச்சிருக்கணும். கவர் பண்ணுற மாதிரி லைட்டாக வச்சு பார்த்துட்டு போயிடுங்க. டீட்டெயிலாக படிக்க முடியலன்னா அந்த கொஷினோட சப் டாபிக்ஸ் அது எப்படி வருது அப்படின்னாச்சும் பார்த்துட்டு போயிட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசனில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் த அல்காரிதம் சூடோ கோட் ஃப்ளோ சார்ட் ஃபார் த ஃபாலோயிங். உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் அனாய், ஃபைண்டிங் மினிமம் இன் எ லிஸ்ட், கெஸ்ட் அண்ட் இன்டிஜர் நம்பர் இன் எ ரேஞ்ச், இன்சர்ட் எ கார்டு இன் எ லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்டு. இந்த 4மே கொடுத்துருக்காங்க. இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் அனாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவர் ஆஃப் அனாயை டீட்டெயிலாக 16 மார்க் அளவு பார்த்துக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த 3ம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கொஸ்டின் செட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசனில் இந்த 4 கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12th ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் பைத்தான் இன்டர்பிரிட்டர் இன்டராக்டிவ் மோட் டீபக்கிங். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் இன் பைத்தான். பைத்தான்லாம் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது, அப்புறம் ஆப்ரேட்டர் இருக்குது, சின்டாக்ஸு வித் எக்ஸாம்பிள் கோடோட பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஆப்ரேட்டர்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் ஆஃப் த ஃபாலோயிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்வாப் த 2 வேரியபிள் வித் அண்ட் வித்தவுட் யூசிங் டெம்பரவரி வேரியபிள். உங்களுக்கு 2 வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்னு கேட்பாங்க, இல்லை எக்ஸ்சேஞ்சுன்னு கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அப்போ நீங்கள் 2 வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறீங்க. ஏல இருக்க டேட்டாவை பிக்கு மாற்றுறீங்க, பியில் இருக்கிறது ஏக்கு மாற்றுறீங்கன்னா நீங்கள் மூணாவது வேரியபிள் தான் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி வேரியபிள்னு சொல்லுவோம். அது தேர்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி கோடு எழுத சொல்லுவாங்க, யூஸ் பண்ணாமலும் கோடு எழுத சொல்லுவாங்க. 2 மெத்தட்லையும் பார்த்துக்கோங்க. இது 16 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், சர்க்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் n வேரியபிள். இந்த 3 ப்ரோக்ராம்ஸ் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. கிவன் இயர் செக் லீப் ஆர் நாட். இது ரொம்ப சிம்பிள் பேசிக் ப்ரோக்ராம். கன்வெர்ட் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். இதுவும் ஈஸி, அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். பிரிண்ட் ஃபிபோனசி சீரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரூட்ஸ் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 13th ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இல்லுஸ்ட்ரேட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு கேட்டாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் இதெல்லாம் வரும். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு மாற்றி கேட்கலாம், செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்கலாம். செலக்ஷன், கண்டிஷனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங், இந்த 3 பேர்லேயே வச்சு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ரைட் பண்ணணும்னா இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், லேடரு, ஸ்விட்ச் கேஸ் இதெல்லாம் ரைட் பண்ணணும். ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங், ஐட்ரேஷன் கேட்கலாம், லூப்பிங்னு கேட்கலாம். இது எது கேட்டாலும் ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் இதெல்லாம் ரைட் பண்ணணும். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டாங்கன்னா பிரேக், கண்டினியூ, கோ டு, அதை மட்டும் ரைட் பண்ணால் போதும். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
டெஃபினிஷன் எழுதிட்டு சின்டாக்ஸ் எழுதிட்டு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிட்டு ஒரு கோடு பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு கோடு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர் இல்லை ஏஜ் வச்சு ஒரு கோடு பார்த்துட்டு இஃப் எல்ஸ்னு மாற்றி எழுதுங்க. நீங்கள் காம்ப்ளெக்ஸாலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோடுலாம் பார்க்க வேணாம். ஒரே கோடு வச்சு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் அப்படியே மாற்றி அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் காமிச்சா போதும். இந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு உங்களுக்கு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மார்க்ஸ் வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து கண்டிஷனலில் ஒரு 2, ஐட்ரேஷனில் ஒரு 2, ஜம்பில் ஒரு 2ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ், பேராமீட்டர் பாசிங் இன் பைத்தான். பைத்தானில் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோன்னு கேட்கலாம். இல்லை கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 வேரியபிள் எழுதிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் தான் இதுக்கும் வரும். அதனால் அது பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரிங், எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் ஸ்லைசஸ், ஸ்ட்ரிங் இம்யூட்டபிலிட்டி அண்ட் மெத்தட்ஸ் இன் பைத்தான், எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் மாடல் இன் டீடைல். ஸ்ட்ரிங்கை பற்றி எல்லாமே தெளிவாக படிச்சிருங்க. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்ட்ரிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேலே இருக்கிறது வந்து கேட்காம விட்டுட்டாங்கன்னா ஸ்ட்ரிங் கான்செப்ட்லேருந்து கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. நான் இதில் டிக் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஸ்ட்ரிங்கில் இருந்து நான் டிக் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லா கான்செப்ட்டுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிங்னா என்னது, ஸ்ட்ரிங்கோட ஸ்லைசஸ், ஸ்ட்ரிங் எப்படி இம்யூட்டபிலிட்டி, அதோட ஃபங்க்ஷன்ஸு, மெத்தட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்குன்னு கேட்டாலே இது எல்லாம் ரைட் பண்ணுங்க, இல்லை இண்டிவிஜுவலாக கூட கேட்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வாட் இஸ் டிக்ஷனரி, எக்ஸ்பிளைன் பைத்தான் டிக்ஷனரி இன் டீடைல், டிஸ்கஸ் ஆப்ரேஷன் அண்ட் இட் மெத்தட். டிக்ஷனரி வெரி இம்பார்ட்டன்ட். டிக்ஷனரியோட ஆப்ரேஷன்ஸும் அதோட மெத்தட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிக்ஷனரின்னு கேட்டாலே இதெல்லாம் ரைட் பண்ணிடுங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் டுப்புள், டிக்ஷனரி, லிஸ்ட், இதை டிஃபரன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் டீடைல் அபவுட் லிஸ்ட் ஆப்ரேஷன், லிஸ்ட்டோட மெத்தட், அது எப்படி லிஸ்ட்டை க்ளோனிங் பண்ணுவாங்க, எப்படி லிஸ்ட்டோட பேராமீட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, லிஸ்ட்டை கேட்டாங்கன்னா இது எல்லாமே ரைட் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் demonstrate various operation performed on tuple, swap the two number using tuple assignment. ஏற்கனவே ஸ்வாப்பிங் சொல்லியிருப்பேன். இது tuple assignment யூஸ் பண்ணி ஸ்வாப்பிங் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரி, லிஸ்ட், டுப்புள் மூணுத்துல இருந்து கொஸ்டின் கொடுத்துருப்பேன். நீங்கள் எதனா 2 கவர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேணும்னா எதனா 2 கவர் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டையும் டிக்ஷனரியும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. பட் சம்டைம்ஸ் டிக்ஷனரியிலேருந்து ப்ரோக்ராமாக கேட்டுட்டாங்கன்னா மீதி இருக்க ஆப்போசிட்ல இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தியரியா கேட்டாங்கன்னா உங்களுக்கு தான் அப்புறம் கஷ்டமா போயிடும் நீங்கள் படிக்கலனா. அதனால கவர் பண்ணுறதுக்காக 3த்தையும் கூட கவர் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிக்ஷனரியும் லிஸ்ட்டையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. டைம் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா அது 2த்தையும் பார்த்துக்கோங்க. டுப்புள் லைட்டாக கூட பார்த்துக்கோங்க. இதில் வந்து ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஷார்ட், இன்சர்ஷன் ஷார்ட் கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 15th யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொன்ன ப்ரோக்ராம் கொஸ்டினும் பார்த்துட்டு வந்துருங்க கூட. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஓப்பனிங் மோடு. ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சில மோடு இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. ஃபைலோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபைல் டைப்ஸ் இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல், அதை பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் ஆஃப் பைத்தான், ஃபைலோட ஆப்ரேஷன் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவோம், ஒரு சின்டாக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான். எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம் ஒரு சின்டாக்ஸ், அந்த எக்ஸாம்பிளை அப்படியே அந்த ரீடுன்னு மட்டும் ஒன்று மாற்றி எழுத போகிறீங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும். நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் அது ஒரு எக்ஸாம்பிள், எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுவோம் அது சின்டாக்ஸே எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த மாதிரியாச்சும் பார்த்துட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபைல் ஹேண்ட்லிங்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது எல்லாமே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கமன் லைன் ஆர்குமெண்ட்ஸ். கமன் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 மார்க் இல்லை 4 மார்க் அளவு கேட்குறாங்க. ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் ஏஆர்ஜிவி, ஏஆர்ஜிசின்னு 2 கமெண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. செகண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஃபைல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரை, எக்ஸப்ட், ரைஸ், ஃபைனலி இந்த 4 கான்செப்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பேக்கேஜஸ் அண்ட் மாடல்ஸ். இது சிம்பிளாக பார்த்துக்கோங்க. பேக்கேஜ், மாடல் சிம்பிளாக பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் ஃபைல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இது 2த்தையும் பார்க்கணும். இந்த 2மே சேர்த்து ஃபைல் ஹேண்ட்லிங்னு கேட்டாங்கன்னா இந்த 2 கொஸ்டினையும் சேர்த்து எழுதி வச்சிருங்க. இதில் ஒரு சில ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு. என்னன்னா வேர்ட் கவுண்ட் இன் எ ஃபைல், காப்பி கண்டென்ட் ஃப்ரம் ஒன் ஃபைல் டு அனதர். இந்த 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வித் அல்காரிதம் வர நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்க கொஸ்டின்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.